தியானத்தை நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தியானிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படியாய் நமக்கு சொல்லுகிறது, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாயிருக்கிறது. நம்பப்படுகிற உறுதி பார்க்கல, ஆனா நமக்கு ஒரு நம்பிக்கை தூண்டப்படுகிற அனுபவம். அடுத்த பகுதி சொல்றது காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த காணப்படாதவைகள் நாம் பார்த்துட்டோம் என்கிற ஒரு நம்பிக்கை. ரெண்டு நம்பிக்கை இன்னும் பார்க்கல, பார்க்க போறோம். இன்னொரு நம்பிக்கை அதை பார்க்கல, ஆனா பார்த்துட்டோம். இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. இது வேற யாருக்குமே கிடையாது. ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனை தவிர வேற யாருக்குமே இந்த பிரிவிலேஜ், கெப்பாசிட்டி, பவர், அனாயிண்டிங், அத்தாரிட்டி கிறிஸ்தவனை தவிர யாருக்குமே இது கிடையாது. தேவன் ஒரு கிறிஸ்டியனை முன்குறித்து இவன் கிறிஸ்தவன் என்று தேர்ந்தெடுத்திருக்கிறவன்ட்ட இந்த ஸ்பெஷாலிட்டி இருந்தாதான் அவன் தான் ஒரிஜினல் கிறிஸ்தவன். இப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கை விசுவாசத்தை சொல்லுகிற விசுவாசம் தான் ஒரு பிரிட்ஜ். இந்த பிரிட்ஜ் நம்மள என்ன செய்யுதுன்னா ஸ்பிரிச்சுவல் ரெலத்துல இருந்து பிசிக்கல் ரெலம்க்கு நம்மளை கொண்டு போகுது. இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம் என்ன? with the power of the Holy Spirit. நான் தனியா இல்ல, எனக்குள் பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை எனக்குள் இருக்குது. இதான் நம்முடைய முதலாவது தாட். பிசிக்கல்ல நீங்க காணல, இப்ப ஸ்பிரிச்சுவல்ல உங்களால பார்க்க முடியும். தேவஜனமே, இங்கே பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது? யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கிறீர்களானால், தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இப்போ ரெண்டு கான்செப்ட் இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. God is only the Holy Spirit. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர் என்று யார் முதலாவது விசுவாசிக்கிறார்களோ அது பத்தாது. விசுவாசித்தது காணப்படாது இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லெவல். இப்போ விசுவாசித்தது காணப்படாதவைகள் நாம் பார்ப்பேன் நினைக்கிறது பிசிக்கல் லெவல். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய சமூகத்துல ஒரு மகத்துவமான ஒரு பிள்ளையா வராரு, பல காரியங்கள் செய்யறாங்க. அது உலகத்துல பெறுகிற வெற்றியா இருக்கு, நாட் by the Holy Spirit. இப்போ உதாரணமா கிறிஸ்தவனா மாறிடுறீங்க, என்ன மாதிரி ஒரு பிரசங்கியாரு, ஒரு டீச்சரா மாறுறீங்க, இவங்கள மாதிரி மியூசிஷியனா மாறிடுறீங்க. உங்களுடைய பிசிக்கல்ல இருக்கிற திறமையை வச்சு நீங்க வளர்றீங்க. இங்க நான் பிரசங்கம் பண்ணலாம், பரிசுத்த ஆவி தேவை என்பது அது வேற. நான் அறிவுபூர்வமா வளர்ந்துருக்கலையா, ஏன் அறிவை வச்சு உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு போயிடலாம்? முடியுமா? முடியாதா? அவர் பேடு வாசிக்க கத்துக்கிட்டாரு, அவரு கீபோர்டு வாசிக்க கத்துக்கிட்டாரு. அவர் பரிசுத்த ஆவியுடைய வல்லமை இருந்தாதான் அவர் வாசிக்கணும் அவசியம் இல்லை. பை த பிராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களால வாசிக்க முடியும். அததான் உலகத்து மியூசிக் டைரக்டர்ஸ், உலகத்து நாடக நடிகர்கள், சினிமா நடிகர்கள் ஆஸ்கார் விருது வரைக்கும் போய் கொண்டிருக்கிறார். பட் ஸ்பிரிச்சுவல் ரெலமோ பிசிக்கல் ரெலமோ எதையுமே பார்க்கல, ஆனா வெற்றியை நாம் காண்கிறோம். அந்த வெற்றி எங்கிருந்து வருதுன்னா பரிபூர்ணமான நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் தான் கொண்டு. இன்னைக்கு why Christianity is failure for a Christian? ஏன் இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு தேவனை ஏற்றுக்கொண்ட பிள்ளைக்கு ஏன் ஃபெயிலியரா இருக்குது? ஏன் பிரிவினைகள், ஏன் பிரச்சனைகள், ஏன் போராட்டம், ஏன் டைவர்சஸ், ஏன் தரித்திரங்கள்? தேவ ஜனமே, அவன் பிசிக்கல் ரெலம்ல
அந்த அவனுடைய மாம்ச மண்டலத்துல அந்த வெற்றியை பார்க்கிறானே தவிர பார்க்காத வெற்றியை அவன் ஆவிக்குரியதுல பார்த்தாதான் அவன் வச்சிருக்கிற நம்பிக்கை மூலமாக அவன் வாழ்க்கையில அதை பிரதிபலிக்கப்பட முடியும். ஜீசஸ் was resurrected. அவர் உயிர்த்து எழுந்தார். அவர் நம்மோடு இருக்கிறார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடத்தப்பட்ட சம்பவங்கள் தான். But when you have this in your spiritual realm, உங்கள் ஆவிக்குரிய மண்டலத்தை நீங்க எப்ப வைக்கிறீங்களோ இத இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யாரே? பரிசுத்த ஆவியானவர். அது உண்மை என்றால் உன் நம்பிக்கை பெருகும். இந்த நம்பிக்கை இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலத்துல எப்ப பெருகுதோ அதுதான் ஒரு பிசிக்கல் வாழ்க்கையா மாறும். இன்னைக்கு அநேகருடைய தோல்விகள் இந்த ஸ்பிரிச்சுவல் ரெலம், அதாவது ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய கட்டத்தை ரீச் பண்றதுக்கு முன்பாகவே கீழே விழுந்து போயிருக்கும். உலகத்துக்குலா இது போதகரா இருந்தாலும் சரி, அவன் பெரிய சாதனை வீரனாக கூட இருந்திருக்கலாம். அப்ப நம்மளுடைய லெவல் ரீச்சிங் ஸ்பிரிச்சுவல் அட்டைனஸ், ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் அனாயிண்டிங்ல நிரம்பாத வரைக்கும் அவன் ஸ்பிரிட் இந்த பிசிக்கல் ரெலவத்துக்கு போகவே முடியாது. அதுக்குள்ள இந்த நம்பிக்கை உன்னை கம்மி பண்ணி மறுபடியும் கீழே தள்ளு. அதனாலதான் ஃபெயிலியர்ஸ். எனக்கெல்லாம் 2000 வருஷத்துல சுகம் கொடுத்த தேவன் தான். 40 வயசுல சுகம் கொடுத்த தேவன் தான். இன்னைக்கு வரைக்கும் அந்த சுகத்தை என்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்துல ரைஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கிறேன். எனக்கு வியாதி கிடையாது, எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் நல்லா இருப்பேன், நான் சுகமடைஞ்சேன். என்னை யாரும் தொட முடியாது, பிசாசு தொட முடியாது, மாந்திரியக்காரன் என்ன தொட முடியாது. என்னுடைய ஃபெய்த்தை இந்த பிரிட்ஜை ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்? இந்த ஃபெய்த், இந்த பிரிட்ஜ் சரியா இருந்தாதான் ஸ்பிரிச்சுவல் எதை நீ விசுவாசித்தியோ உன் பிசிக்கல் உன் சொந்த கண்கள் நீ பார்க்க. அன்னைக்கு 40 வயசுல ஒரு பலவீனம், ஆனா 65 வயசுல தேவ பலன். ஹல்லேலூயா. என் தூக்கம் 4 ஹவர் கிடையாது, 3 ஹவர் கிடையாது. அதுல 78 போன் கால்ஸ். மைண்ட் எப்போதும் 24 ஹவர்ஸ் எங்கேஜ்டு கண்டிஷன். அப்ப என்னுடைய பிசிக்கலை ஸ்ட்ரென்தன் பண்றவர் இங்கே யோவான் 4:24 படி தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுதுகொள்ளவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இட் இஸ் a command. அவர் ஆவியோடும் தொழுது கொள்ளணும், உண்மையோடு தொழுது. இதுல உண்மை இல்லைன்னா அவுட்டு. இல்ல ஆவி இருக்கும், உண்மை இருக்கும், ஆவி இல்லாம போயிடும். சோ இது ரெண்டுமே ஒரு ஹோமோஜீனியஸ், அது கலந்துருக்கு. இட் இஸ் ஹோமோஜீனியஸ். மூச்சு இழுக்கிறன்னா அந்த காத்துல ஆக்சிஜன் கலந்துருக்கு. அது நீ சொல்லி கலக்கல, அது தேவனால் ஏற்படுத்தப்பட்டது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெலத்தை நீ கரெக்ட் பண்ணுவாய், ஆனால் தேவனால் ஏற்படுத்தப்பட்ட பிசிக்கல் ரெலம் உன்னுடைய ஆவிக்குரிய மண்டலத்தின் அதே பரிபூர்ணத்தை நீங்க காணப்படாதவைகள் அது உறுதியாக உங்க கையில கிடைக்கிற ஒரு சாக்கியத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டரி வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவனா வாழாதீங்க தயவு செய்து. சும்மா நேர போக்குக்கு, கடமை போக்குக்கு வேதத்தை வாசிக்கிற கிறிஸ்தவனா மாறாதீங்க. மேக் a bridge between the physical and the spiritual realm through faith. ஒரு வேதனை வாசிக்கப்பட வேண்டிய அவசியத்துக்கு ஆண்டவர் ஒரு 10 நிமிஷம் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த 10 நிமிஷம் 10 வருஷத்துக்கு உண்டான திரேக பலத்தையும் மனோ பலத்தையும் உன்னை தூண்டி விடுகிற அக்கினி நெருப்பாக விசுவாசம் உனக்குள்ள வளரணும். Just a matter of 10 minutes. ஒரு 10 நிமிஷம் தான் மெடிடேஷன். ஆனா என்ன 10 ஆண்டுகளுடைய பிசிக்கல் ரெலத்தை நீ பார்த்துருவ 10 நிமிஷத்துல. உனக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குது? உன் பையனுக்கு பொண்ணு தேடுற, பொண்ணு கிடைச்சிச்சுங்கிறத பாப்ப, கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறத பாப்ப, குழந்தை பிறக்கிறதுன்றத பாப்ப, பணம் என் கையில வேண்டியது, பாத்திரம் நிரம்பி வழிகிறதுங்கிறத பாக்கிறதுக்கு இது கூட 5 வருஷம் ட்ரைனிங் தேவையா? Second fraction of second, because the faith is the thing bridges the spiritual and the physical realm. தோற்று போறவன் எல்லாமே இங்கதான் தோற்று போயிட்டு. தேவன் ஜனமே நம்மை தேவனுடைய ஆவியோடு கூட நம்மை உறுதிப்படுத்தும்.
இயேசுவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர். அது உண்மை என்றால் சாவுக்கு எதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்கிறவர் அவராக இருக்கிறார். ஏனென்றால் வியாதியின் மூலமாக அங்கே ஆதாம் பிறக்கப்படவில்லை. கேன்சர் மூலமாக அங்கே ஆதாம் பிறக்கப்படவில்லை. டியூமர் மூலமாக அங்கே ஆதாமுக்குள் அனுப்பப்பட்டு ஆதாம் அவன் தேவனுக்கு சாட்சியாய் அங்கே கிரியேஷன் அவன் இடம்பெறவில்லை. அவன் தேவனுடைய சாயலாகவே அவன் சிருஷ்டிக்கப்பட்டதை நீ விசுவாசிப்பாயானால், கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பினவர் பரிசுத்த ஆவியானவர் என்று நீ விசுவாசிப்பாயானால், சாவுக்கேதான் உங்கள் சரீரங்கள் உயிர் பெறும் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவ ஜனமே, it is the greatest instruction manual to build the faith between the spiritual and physical realm. இந்த வேதாகமம் என்பது நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மிக மகிமையான பாடத்திட்டம். நம்மை ஆவிக்குரிய மண்டலத்திலிருந்து இந்த உலகத்திலே வாழக்கூடிய பிசிக்கல் மண்டலத்தை இணைக்கப்படுகிற விசுவாசமே அது. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.